குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் ஓட்டு போட்டிங்களா? நானும் போட்டேன். ஓட்டு போடுறது உங்களுடைய விருப்பம், உங்களோட உரிமை. அதை யாருக்கு போடுறதுங்கிறது உங்களுடைய விருப்பம். அதனால் நாம் அதை கேட்கக்கூடாது. அது அவங்களோட பர்சனல். நீங்கள் யாருக்கு விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆனால் ஓட்டு போடணும். அது நம்மளோட ஜனநாயக கடமை, நம்மளோட உரிமை, கடமை. அது ஒவ்வொருவரோட கடமை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஆமாங்க, இங்கே எல்லாம் போலீஸ்லாம் போட்டு ரொம்ப பாதுகாப்பாக எல்லாம் நிறைய ஓட்டு போட்டு எல்லாம் நல்லா இந்த தடவை எல்லாம் நிறைய பேர் எல்லாம் வந்து முன்னெல்லாம் அமைதியாக மெல்ல நடக்கும். இப்போல்லாம் நல்லா ஒரு மாதிரி நிறைய ஜனங்க வந்து அது ஒரு திருவிழா கொண்டாட்டம் மாதிரி இந்த தடவை இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அமைதியாக அதெல்லாம் நல்லபடியாக நடந்தது. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. மதுரை மீனாட்சி சொக்கநாதன் நந்தீஸ்வர யாழி வாகனத்தில் பவனி. டென்ஷனால் ஏற்படும் தலைவலி குணமாக ஒரு 10 வெற்றிலையை எடுத்து அவற்றை மைபோல் அரைத்து நெற்றியில் பூசுங்கள் அப்படின்னு இது என்ன புதுசாக சொல்கிறாங்க. 25/4/2026. நிழலின் அருமை வெயிலிலே தெரியும். நிழலுக்கு போனால் தான் வெயிலினோட அருமை என்னன்னு தெரியும். அதனால் அப்பா அம்மாலாம் நம்மளை கஷ்டப்படாமல் நம்மளை இது பண்ணாங்க. நம்ம அந்த என்னங்கிறத கஷ்டங்கிறத பட்டால் தான் சந்தோஷங்கிற இது என்னன்னு தெரியும். அதனால் வந்து சித்திரை மாதம் பராபவ வருடம் 12ஆம் நாள் ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை. சந்திராசிரமம் போராட நட்சத்திரத்துக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். தனித்து பறக்க இறக்கைகள் முளைத்து விட்டால் மட்டும் பாதாது. மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, எது நல்லது எது கெட்டதுன்னு யோசித்து பொறுமையாக அமைதியாக நம்ம செயல்படுறது ரொம்ப நல்லது. இன்றைய ராசி பலன். மேஷம் வெற்றி, ரிஷபம் ஆதாயம், மிதுனம் உயர்வு, கடகம் அமைதி, சிம்மம் சுகம், கன்னி வரவு, துலாம் கவனம், விருச்சிகம் களிப்பு, தனுசு தேர்ச்சி, மகரம் தெளிவு, கும்பம் சாந்தம், மீனம் நட்பு. இன்னைக்கு வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கு. செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் ஆரம்பையரும் கிடந்து எங்கள் படியாய் கிடந்து உன் பௌளவாய் காண்பினோம். இதில் வந்து 2வது நாளைக்கு வந்து கன்னிகா பரமேஸ்வரி பூஜை, வாசவி ஜெயந்தி. எப்போதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும். ஏழையின் உணவு நம்பிக்கையே. தண்ணீர் விட்டாங்களாங்க வந்து நல்லா பால் விட்டு அரைச்சி பொடி செய்து 2 வேளை சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் இதாகும். கன்னிகா பரமேஸ்வரி பூஜை, வாசவி ஜெயந்தி. கன்னிகா பரமேஸ்வரி வாசவி ஜெயந்திங்கிறது வந்து எங்கள் ஊரில் வந்து செட்டியார் அவர்களுக்கு வந்து அந்த கோவிலே இருக்க அங்கே எல்லாம் பூஜை நடக்கும். அவங்க எல்லாம் இது பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களும் அதெல்லாம் ரொம்ப இதாக கொண்டாடுவாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்ன இந்த பழைய பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா அதை கேட்குறதுக்கு நானும் எவ்வளோ கஷ்டம் கவலை எல்லாம் பட்டு இதாகி போச்சு. எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அந்த கஷ்டத்தை எல்லாம் நினச்சி நடக்கிறது நடக்கட்டும் போங்க அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுறது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டு தான். கஷ்டம் இல்லாத வீடும் இல்லை, மனிதரும் இல்லை. குழந்தைய எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கு ஒரு கஷ்டம், சாப்பிட்ணும், இது பண்ணணும், போகணும், அது இதுன்ட்டு எல்லாம். அதனால் எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. நல்லா அவர்களுடைய நிலமையிலேருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். நாங்கள்லாம் சின்ன வயசில் எல்லாம் தியேட்டரில் எல்லாம் போவோம். அப்போல்லாம் கம்மி தான். முன்னாடி ஃபஸ்ட்டு மணல் கொட்டி வச்சுருப்பாங்க. அது வந்து தர டிக்கெட்டு. அப்புறம் 60 பைசா, 1.20, அப்புறம் 3 ரூபா 4 ரூபா இப்படி டிக்கெட் இருக்கும். நாங்கள்லாம் அதெல்லாம் போவோம் சின்ன வயசில். கூத்து நடக்கும், இந்த நல்லத்தங்கால் கூத்து அது இதுன்னு. ஐயோ, நல்லத்தங்கால் கூத்தெல்லாம் எங்கள் பாட்டி நாங்கள்லாம் போய் எல்லாம் கூத்துன்னு ரொம்ப அடுத்துட்டு தான் வருவோம். அப்போல்லாம் கூத்தும் நடக்கும். பண்டிகைலாம் போட்டுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் ரொம்ப நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா என்ன ஏதுன்றதை சொல்லுங்கள். இந்த பழைய பாட்டெல்லாம் நான் ஒரு 2-3 படம் போயிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். பாட்டெல்லாம் நல்லா இதாக இருக்கும். எல்லாம் கல்யாண வீடுனாலும் சரி எதுனாலும் அவ்வளவு சிறப்பாக நல்லா செய்வாங்க. அந்த பாட்டெல்லாம் கேட்கும்.
நாங்கள் அப்படிலாம் அமைதியாக போயிட்டு வர்றது தான். இப்போல்லாம் ரொம்ப டமிர் டமிர்னு அடிக்கிறாங்க. அது எனக்கு அதெல்லாம் உக்காந்துக்கிட்டே இருக்க முடியல. ஆனால் ஏதோ ஒரு சிலது நல்லா இருக்குது. இருந்தாலும் அந்த மியூசிக்லாம் ரொம்ப கேட்குறதுங்கிறது கஷ்டமாக இருக்குது. நாம் அமைதியாக அந்த மாதிரி இதில் தான் நம்ம கேட்டு பழக்கம். அந்த காலத்து சாமி படமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காலத்தை குறை சொல்ல, அவங்களோட எஃபோர்ட் போடுறாங்க. இருந்தாலும் அது ஒரு சாஃப்டாக நம்ம இருந்து பழகிட்டோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இருக்க விரும்பல. ஓட்டு போட்டிங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த தடவை எல்லாம் நிறைய ஓட்டு வாக்கு சதவீதம் நல்லா அதிகமாக இருக்குங்கிறாங்க. ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.